ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் டிசைன் இன்டர்ன்க்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் டிசைன் இன்டர்ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஒரு ஃபுல் டைம் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்ட்லி என்ரோல்டு இன் ஆர் ரீசெண்ட்லி கிராஜுவேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கரண்ட்டாக படிச்சுட்டு இருக்கணும், அப்படி இல்லைனா ரீசெண்டாக கிராஜுவேட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 2023, 2024, 2025, 2026 பேட்சாக இருந்தால் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து எந்த ஃபீல்ட்ஸில் பண்ணியிருக்கணும் பார்த்தீங்கன்னா டிசைன், ஹியூமன் கம்ப்யூட்டர் இன்ட்ராக்ஷன் ஆர் அதுக்கு ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க HTML CSSல. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ராங் டிசைனிங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த குவாலிஃபிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அப்ளை ஃபார் திஸ் ஜாப்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்கள் ரெஸ்யூம் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்து உங்கள் ஃபுல் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ கீழே வந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ உங்களுக்கு வந்து லிங்க்டின் URL கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். உங்கள் லிங்க்டின் URL இருக்குள்ளேயே அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே ஆப்ஷனல் தான். ஸோ இந்த இடத்துல உங்கள் கரண்ட் லொக்கேஷன் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பெங்களூரா, அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களால் ரீலொகேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ 6 months வந்து உங்களுக்கு ஃபுல் டைமாக இன்டர்ன்ஷிப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபுல் டைம் 6 month இன்டர்ன்ஷிப்புக்கு உங்களால் அவைலபிளாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுவீங்களா, இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு 7 to 15 days ஆகுமா, இல்லை more than 30 days ஆகுமா, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இமீடியட்லின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இதை தவிர உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் அதை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் லொக்கேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் உங்கள் லொக்கேஷன் என்னவோ அதை இங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இங்கே சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.